அதான் அஷ்டமி திதியில் காலபைரவர். சரி, அஷ்டமி திதி ஓகே. காலபைரவர் என்பது ஏன் காலபைரவர் என்ன, ஏன் காலபைரவருக்கு போடணும், விளக்கு போடணும், ஏன் காலபைரவருக்கு இது செய்யணும், முருகருக்கு செஞ்சு ஆகாதா, பெருமாளுக்கு செஞ்சு ஆகாதா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும். அப்படின் போது காலபைரவர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிடும். காலபைரவம் என்பது, பைரவம் என்பது ஒரு ஆழ்ந்த, ஒரு அதி சூட்சமம் உள்ள, மிக சக்தி படைத்த ஒரு தன்மை, அது பைரவம். இந்த பைரவத்துக்கு நீங்கள் எப்படி பயணப்பட வேண்டும் அப்படின்னா, காலம் காலம் என்பது மணி நொடிகள் அல்ல. காலம் என்பது இரவு பகல் அல்ல. காலம் என்பது வார மாத கணக்குகள் அல்ல. காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை. உங்களுடைய உணர்வு நிலையில் நீங்கள் இருந்தால்தான் காலம். இதை ஜோதிட ரீதியாக சொன்னால், உங்களுக்கு லக்னம் இருந்தால்தான் நீங்க. மணிமேகலை என்ற லக்னத்திற்கு, மணிமேகலை என்றதுக்கு அடையாளம் என்ன? மணிமேகலையினுடைய லக்னம் ஜனனம், ஜனித்தல், உயிர்த்தல். அந்த உயிர்த்தல் தான் மணிமேகலைக்கு உண்டான, மணிமேகலைக்கு அடையாளம் படுத்தக்கூடிய அகங்காரத்தை கொடுக்கும். அப்போ அந்த இடத்தில் இது எல்லாம் நிகழ்வது, இந்த ஜோதிடம் நிகழ்வது, எல்லாம் நிகழ்வது உங்களுடைய உணர்வு நிலைப்பாட்டுக்கு தான். இப்ப ஒரே ஒரு விஷயம், ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்றாங்க, நீங்க உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்டு போயிடுறீங்க. இப்ப இந்த உணர்வு நிலையில அந்த அனஸ்தீசியா கொடுத்த போது இந்த உடம்புக்கு இது மணிமேகலைன்னு தெரியுமா, மணிமேகலைக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா, பேரம்பேத்தி தெரியுமா, அவங்க ஜோசிடர்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்க உணர்வு நிலைக்கு புறம்பு போயிடுறீங்க. அப்ப இந்த ஜோதிடமே உங்களுக்கு வேலை செய்யாது. அனஸ்தீசியா கொடுத்தா ஜோசியம் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. உணர்வு நிலைக்கு அப்பால் செல்லுது. இந்த உணர்வு நிலைக்குள் வருகிற பொழுதுதான் அது காலம். தயவு செய்து காலத்தை இந்த கணக்கீடுகளுக்குள் கொண்டு வருவதில்லை. காலம் மணி கணக்குகளோ, நேர கணக்குகளோ, அல்லது இரவு பகலோ, அல்லது மாதமோ, வாரமோ அல்ல காலம். காலம் என்பது உங்களுடைய உணர்வு நிலை. உங்களுடைய உணர்வு நிலைக்கு நீங்கள் வெளியில் செல்லுகிற பொழுது, அப்படின்னும் போது எப்படி வெளியில் செல்வோம் அப்படின்னா, உங்களுடைய அகங்காரத்தை விட்டு நீங்கள் வெளியில் செல்லுகிறீர்கள். உங்களுடைய லக்னத்தை விட்டு நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய காலம் அஷ்டமி திதி. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு நீங்கள் போகிற பொழுது இந்த சக்தி மிக்க பைரவத்தை உங்களால் தொட முடியும். அதுதான் காலத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு அல்லது ஒரு பேரி இயக்கத்தினுடைய தன்மை காலபைரவர். மனம் 2 வழிகள்ல தான் செயல்பட்டுட்டே இருக்கும். மனம் 2 வழிகள்ல தான் செயல்படும். வேற உங்களுக்கு பதிவுகள் எந்த நிலையிலும் இருக்காது. நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனித்து பாருங்க. ஒன்று சப்தம், இன்னொன்று காட்சி.